வேலூர் மாவட்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கையில் எடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாங்காய் விவசாயிகளை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வேலூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயத்தை பொறுத்தவரை நெற்பயிர்கள், கீரை வகைகள், கரும்பு, வாழை, கத்திரிக்காய், வெண்டைக்காய் போன்ற பல்வேறு விவசாயம் நடைபெற்று வருது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம அனைவரின் கவனத்தை ஈர்த்திருப்பது இந்த வருடம் மாங்காய் விவசாயம்தான். அப்படி என்னதான் நடந்தது மாங்காய் விவசாயிகளுக்கு என இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக விவசாயம் செய்த மாங்காய் விவசாயிகளுக்கு மகசூல் நல்லா இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மகசூலுக்கு ஏற்ற விலை கிடைக்காம போனதனால் ஏமாற்றம் அடைந்தன விவசாயிங்க. அதாவது அண்டை மாநிலமான ஆந்திராவில் உள்ள மாங்காய் கூழ் தொழிற்சாலையை நாடி சென்ற போதும் அங்கேயும் அவர்களுக்கு மகசூலுக்கு ஏற்ற விலை கிடைக்கல. இதனால் கொந்தளித்த விவசாயிங்க தங்களோட பிள்ளைகளை போல வளர்த்த மாங்காய்களை நடு ரோட்டில் கொட்டி பல்வேறு கட்ட ஆர்ப்பாட்டங்களை செஞ்சு தமிழகத்தையே கவரும் வகையில் ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களின் ஆதரவும் நம்ம வேலூர் மாவட்ட மாங்காய் விவசாயிகளுக்கு கிடைத்தது. இந்த நிலையில தான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை வர இருக்கும் சூழ்நிலையில் மாங்காய் விவசாயிகள் அனைவரும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோரிடம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு மாங்காய் கூழ் தொழிற்சாலை அமைக்கணும், கொண்டு வரணும்னு கோரிக்கையை வச்சாங்க. இதற்கிடையில் தான் அங்கே மாக்கூழ் தொழிற்சாலை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த நிலையில் மாங்காய் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் வேலூர் மாவட்டம் காட்பாடி விஐடி தனியார் பல்கலைக்கழகத்தில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மாங்காய் விவசாயிகளுக்கான மாவட்ட அளவிலான பயிற்சி வகுப்பு நடத்தினாங்க. இந்த பயிற்சி வகுப்பில் விவசாயிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு வேலூர் மாவட்டத்தில் அதிக மாங்காய் விளைச்சல் இருந்த போதிலும் விவசாயிகள் பயனடையவில்லை. எனவே மாங்காய் விவசாயிகள் பயனடையும் வகையிலும் சாகுபடியில் மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி செய்யவும் விவசாயிகளுக்கு பல்வேறு கட்ட ஆலோசனைகளை இந்த நிகழ்ச்சியில் வழங்கினாங்க. இந்த நிகழ்ச்சியில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குனர் ஜெரினா பேகம் விவசாயிகளுக்கு ஒரு சில ஆலோசனைகளை வழங்கினாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, வருங்காலங்களில் வேலூர் மாவட்டத்தில் விவசாயமானது நஷ்டத்தை சந்திக்காமல் இருப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும், குறிப்பாக மாம்பழ கூழ் பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைக்க மாநில அரசிடம் தெரிவிக்கப்பட்டு இருப்பதாகவும், கூழ் தொழிற்சாலை